நீண்ட ஆயுதை வழங்கி அன்பாளிப்பாய். ஆமீன். நிறம் வர்க்கத்தை வழங்கி அன்பாளிப்பாய். ஆமீன். நட்சுபத்தை யா அல்லாஹ் வழங்கி அன்பாளிப்பாய். ஆமீன். யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸினுடைய துவா பர்க்கத்தாலும் கௌதுனா கௌதுல்லாஹ் மன்யத்தீன் ஆண்டகிறது எல்லாம் பைசானியத்தாலும் யா அல்லாஹ் இந்த குடும்பத்தில் சஹதுகளோ சூனியங்களோ மந்திர மாயங்களோ ஏவல்களோ கெடுதிகளோ கபீசுகளோ என்ன முசிபத்து இருந்தாலும் யா அல்லாஹ் அந்த முசிபத்துகளை யா அல்லாஹ் தூராக்கி விடுவாயாக. ஆமீன். அவர்களை கரித்து விடுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் அவர்களை ஒன்றில்லாமல் ஆக்கி விடுவாயாக. ஆமீன். யா ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் யா அல்லாஹ் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுலையும் நினைவிலையும் தரிசித்து அவர்கள் முபாரக்கான கரத்தை எங்களுடைய மேனியில் வைத்து எங்களுக்கும் எங்களுடைய பிச்சைகளுக்கும் குடும்பங்களுக்கும் துவா செய்கிற பாக்கியம் யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு வரைங்க அன்பாளிப்பாய். ஆமீன். இஸ்லாமிய மார்க்கத்தில் கனவுகள் ஒன்று உண்டு. கனவு அல்லாஹ்வின் மூலமாக வருகிற கனவும் உண்டு. அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட மலக்குமார்கள் மூலமா வருகிற கனவும் உண்டு. நபிமார்கள் ரசூல்மார்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா கனவு வருவதும் உண்டு. சாலிஹீன்கள் நல்ல அடியார்கள் மூலமாக கனவுகள் வருவது உண்டு. இது போக இப்லீஸ் ஷைத்தான் ஹபீஸான படைப்புகள் மூலமாக கனவுகள் வருவது உண்டு. இந்த கெட்ட கனவு வந்தா எந்திரித்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானஜி போடா சைத்தான சொல்லி 3 விடுத்தம் இடதுபுறத்துல துப்பிட்டு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட காவல் தெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய மார்க்கத்தில் கனவுகள் ஒன்று உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு பின்ன நபி என்பது கிடையாது, ஆனால் அர்-ருயா சாலிஹா சாலிஹான கனவுகள் ஒன்று இருக்கு. சாலிஹான நல்ல கனவுகள் ஒன்று இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இந்த குர்ஆனை எப்படி வந்துச்சுன்னா கனவுதான் தொடக்கம். நான் இப்படி கனவு கண்டேன், நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், இந்த மாதிரி குர்ஆன் ஆயத்து இப்படி எனக்கு கனவுல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிறகு காலப்போக்கில் தான் நினைவிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதே போல நம்ம பாங்கு சொல்றோம்ல, இந்த பாங்கு எப்படி வந்தது, இந்த தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கிற பொழுது ஒரு சஹாபி கனவு கண்டார். யார் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு அழைப்புக்கு இந்த மாதிரி பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்ட யார் ரசூலுல்லாஹ், அதை சொல்லுங்க பார்ப்போம் சொன்னாங்க. உடனே அது அமல்படுத்தப்பட்டுச்சு. இப்ப கணவன் மூலமாக ஒரு காரியம் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்து விட்டால் கலந்துரையாடல் செய்வாங்களாம். அப்ப கேட்பாங்களா, இன்னைக்கு யாராவது நீங்க கனவுகள் எதை கண்டீங்களா அப்படி கேட்பாங்க. இப்போ சாமி யார சொல்லலாம், இன்ன கனவு கண்ட, இன்ன கனவு கண்ட, இன்ன கனவுக்கு இன்ன பரிகாரம், இன்ன கனவுக்கு இன்ன பலாபலன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். குர்ஆன்ல நிறைய சம்பவம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அத்தாட்ட சொன்னாங்க, நாப்பனாரே இன்னி ரஅய்து அஹத அஷ்ர கௌகபம் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதி. நாப்பனாரே நான் ஒரு கனவு கண்டேன், 11 கோலங்கள், சூரியன் சந்திரன் எல்லாமே லீ சாஜிதி எனக்கு சஜிதா செய்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றார். நாப்பனார் சொன்னாரு, மகனே இந்த கனவு பெரிய பிற்காலங்கள்ல பெரிய உயர்ந்த மர்த்தபாணி அடைய போறக்குள்ள அடையாளம். இந்த கனவை யார்கிட்ட சொல்லிடாத, ஒரு சகோதரர் யார்கிட்ட சொல்லிடாத, சொல்வியானால் அதனால் பொறாமைகளும் விபரீதங்கள் ஏற்படும் மகனே அப்படி சொன்னாங்க. கோலங்களை யாருக்கு சஜிதா செய்யுது? சஜிதா யாருக்கு செய்யணும்? நம்ம அல்லாஹ்வுக்கு தான் சஜிதா செய்யுது. அல்லாஹ் சொல்றா, இந்த
11 கோலங்களும் சூரியனும் சந்திரனும் யாருக்கு சஜிதா செஞ்சுதான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப என்ன சஜிதா? அது தாலீமு செய்தது. ஒரு பெரியவங்களை கண்டா எழுந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் குடும்பத்தால் அவங்க எந்திரித்து அவங்க கையை கால முத்தமிடுறது. சங்கையான உலமா பெருமக்கள் அவங்க எழுந்து கண்ணியப்படுத்துறது. வயசுக்கு பெரியவர் யாரா இருந்தாலும் அது எந்த வகைராக்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள கண்ணியம் செய்கிறது. இதெல்லாம் என்னது? சுன்னத். அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த செய்யணும், நம்ம கண்ணியப்படுத்தணும். இப்போ கனவுகள் ஒன்று என்னது இஸ்லாத்துல உண்டு. கனவுகள் என்பது இஸ்லாத்துல. அதே போல ஒரு அடியானுக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை நீக்கி கொடுப்பதற்காக அவங்க தகுதிக்கு தகுந்த போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலும் வருவார்கள். சொல்லப்போனால் அவர் நல்ல பக்குவம் அடைந்திருப்பார் என நினைவிலையும் வருவார்கள். மையத்தின் ஆண்டையை நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். மையத்தின் ஆண்டைய சீடர் கனவில் பார்க்கிறார். மையத்தின் ஆண்டைக்கு பவர் எப்படி? ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்க்கிறார். அந்த பயான் கேட்டு தூங்கிட்டு இருந்தாரு, அவர் எப்படி பார்க்க? கனவில் பார்க்கிறார். அப்ப அவங்க தகுதிக்கு தந்தது போல அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக சுப செய்திகளும் நல்ல விஷயங்கள் தான் உபதேசம் செய்யப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கிற கை இந்த இந்திய நாட்டுல ஹதீஸ் கலை, இந்த ஹதீஸ்னு கொண்டு வந்தவங்க யாருன்னு சொன்னா ஷா முஹத்தத் தெஹ்லவி. அவங்க தான் இந்திய நாட்டுல ஹதீஸ்ங்கிறத ஒரு அறிமுகப்படுத்துறாங்க. அவங்களுடைய தகப்பனார் அப்துல் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு இனி பிழைப்பது கஷ்டம்தான், இனி மௌத்து தான் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கனவில் வருகிறார். என்ன ஷா முஹத்தத் தெஹ்லவியுடைய மகனே அப்துல் ரஹீமே, என்ன காய்ச்சல் அதிகமாகி வேற விதமா ஆகும் என்றீங்களா? அப்படின்னு தம் மடியில் அவரை உட்கார வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி விடுறாங்க. காய்ச்சல் எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப நினைக்கிறாரு, ரசூலுல்லாஹ் இருந்து ஏதாவது நமக்கு ஒரு பரக்கத்து கிடைச்சா நல்லா இருக்குன்னு கனவுல நினைக்கிறார். இதை அறிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷா முஹத்தத் தெஹ்லவியினுடைய அத்தாவுக்கு அப்துல் ரஹீம் அவங்களுக்கு அவங்களுடைய முபாரக்கான பரக்கத்து பொருந்திய ஷிஃபாவன் நலனை தருகிற ஹாஜத்தை அதன் மூலமா நிறைவேற்றி கொடுக்கிற அந்த பரக்கத்தான 2 முடி கொடுக்கிறாங்க. இதை வச்சு வாங்குறாங்க, விழிச்சிடுறாங்க. வாங்கினாங்க, தூக்கத்துல விழிச்சிட்டாங்க. முதல்ல இருந்ததை விட உடம்பு உற்சாகமாயிருச்சு, ஆரோக்கியமாயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, கனவுல வந்தாங்க, தடவனாங்க, துவா செஞ்சாங்க, நல்லா ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் நமக்கு அவங்களுடைய பரக்கத்தால் 2 முடி கொடுத்தாங்களே, நம்ம கையில அந்த முடி எங்க? அந்த முடி எங்க? இதே மனக்கவலை, மன உளைச்சல். இஸ்லாத்துல ஒரு வழிமுறை இருக்குது தெரியுமா? முஷாஹதான். அது திக்ர் எல்லாம் ஓதி முடிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய ஹியால்லே இருக்கிறது. ரசூல் மூலமா அல்லாஹ்வுடைய ஹியால் இருக்குது. ஷேഖின் மூலமா ரசூலையும் அல்லாஹ்வுடைய ஹியால் ஒரு முறை இருக்குது. அதுக்கு பேர் என்னது? முஷாஹதா. முஷாஹதா இருக்கு சொல்லுவாங்க எங்க? மகான்கள், நாதாக்கள். அதே போல முஷாஹதா வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் 2 முடி கொடுத்தீங்களா, உடம்பு ஆரோக்கியமாயிருச்சு, 2 முடி கொடுத்து அந்த முடி எங்க யா ரசூலல்லாஹ் தெரியல எனக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன் தலகாணிக்கு கீழே பாருங்க. நீ படுத்திருந்தாயே, ஷா முஹத்தத் தெஹ்லவியினுடைய தகப்பனாரே அப்துல் ரஹீமே, என் மகனே, அருமை மகனே, நீ படுத்த தலகாணிக்கு கீழே பாரு, அந்த 2 முடி இருக்குங்கிறாங்க. பார்க்குறாங்க 2 முடி. காலையில் அப்படியே எல்லா பக்கம் பரவுது. அந்த ரசூலுல்லாஹ் கொடுத்த முடியும் பார்க்குறாங்க. அப்போ முடியும் பார்த்தோம்னா வளமே என்ன செய்வாங்கன்னா செலவாத்து வர்ற வளமை. இப்போ ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் முடி கொடுத்தது, அவங்க ஆடை கொடுத்தது, அவங்க தொப்பி கொடுத்தது, அவங்க குச்சி கொடுத்து, இப்படி சாமி கிட்ட உலகம் முழுவதும் இருக்குது. அதை நபியுல்லாஹ் 12ஆம் ஆண்டு செய்வாங்க.
அது எல்லாத்தையும் காட்டுறதுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு அதை தரிசிச்சு துவா செஞ்சுட்டு போவாங்க. அப்படி ஒரு 2 முடி வைத்தாங்க. சலவாத்து ஓதுனா அந்த முடி நட்டுகி 2 பிரியுது. சலவாத்தை நிப்பாட்டிட்டா அந்த முடி ஒன்னாகி பழைய மாதிரி ஆயிடும். இது யாருடைய கராமத்து, யாருடைய முஅஜிஸா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேருக்கு சந்தேகம் உண்டு, இருக்குமா அப்படியா இப்படியா சொல்லி. சரி, அப்படியே அந்த முடிய, அந்த ரசூலுல்லாஹ் பரக்கத்து பொருந்த முடிய வானத்தை பார்த்து வைக்கிறாங்க. வானத்தை பார்த்துட்டு வெயில் அடிக்க மாட்டேங்குது, அப்படியே மேகம் கொடை மாதிரி ஆகுது. ரசூலுல்லாஹ் போனாங்கன்னா வெயில் மேல வராது, கொடை மாதிரி அப்படி வந்துடும். அது ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு. அந்த முடிக்கு அந்த சிறப்பை காணுகிறார்கள். அந்த முடி இப்பொழுதும் பாதுகாப்பாக அவங்களுடைய பாரம்பரியங்கள் இப்பொழுதும் டெல்லியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் நாள் செய்யறாங்க, அது காட்சிக்கு வைக்கப்படும். என்னன்னா சலவாத் ஷா முஹத்தத் தெஹ்லவி, ஷா அப்துல் ரஹீம் அவங்க தன் வாழ்நாளில் பொழுது மஜ்லிஸ் நடத்தியது மாத்திரமல்ல, அவங்க அதிகமா ஓதுறது என்னது? சலவாத். அந்த சலவாத்துடைய பரக்கத்து என்னாச்சு? கொடூரமான நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டுச்சு. இதே போல நம்ம இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்கிறோம், இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்கிறோம். இது நமக்கு மட்டுமல்ல, நம்ம குழந்தை சந்ததிகளுக்கு அவங்களுக்கு நம்ம செய்கிற நன்மை, அவங்களுக்கு செய்கிற உதவி என்பதை நாம் நினைவில் பிடித்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், கிருபையுள்ள இரட்சகரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உமையு அல்லு மின் ஷஆயிர் அல்லாஹ்வுடைய சின்னமாக நபியினுடைய சின்னங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போகிற பாக்கியமும் அல்லாஹ் அந்த சின்னங்களை கண்ணியப்படுத்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் வழங்கற்பாலிப்பாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ்.